Hi students, this is Tirumala Max YouTube channel. 10th standard English question number 43 notes making 5 marks பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முயற்சி plus பயிற்சி which is equal to வெற்றி. I always say that முயற்சி இல்லனா பயிற்சி இல்லனா you will not be able to get a வெற்றி. So always try for முயற்சி plus பயிற்சி. That will definitely give you a வெற்றி, my dear children. Let us go to the next slide. இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும். ப்ளீஸ் மேக் a habit to think that every exam will be the best exam of your life. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் நீங்கள் எழுதும் போதும் that is your best exam என்று நீங்கள் நினச்சி நீங்கள் எழுதுனீங்கன்னா definitely you will be able to succeed in your life, my dear children. So make a habit to think that every exam is the best exam of your life, and your journey towards your dream has just begun. You are going to start your new concept of the life changing career, the one which is you are going to write. This is the public exam which you are going to write now. This is the journey that you are going to start, and it's a dream journey also. All the best, my dear children. Let us go to the video. Steps for note making. Note making ஓட steps என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். The first step வந்து மெயின் ஐடியா. மெயின் ஐடியானா என்னன்னா, அந்த ஐடியா வந்து நீங்கள் கொடுத்துருக்க பேசேஜில் முக்கியமான ஐடியாஸ் என்ன ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை முதல்ல நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் எழுதணும். ஸோ முக்கிய யோசனை பத்தியில் கொஞ்சம் கொடுங்கள் அப்படின்றதான் மெயின் டாபிக். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஐடியா. அதாவது சப்போர்ட்டிங் ஐடியானா என்னன்னா, பிக் அவுட் த கீ பாயிண்ட்ஸ். அதாவது அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸுங்களை நீங்கள் வந்து அதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்து விச் எக்ஸ்டெண்ட் த டைட்டில் ஐடியா. துணை யோசனை, தலைப்பு யோசனை நீட்டிக்கும் முக்கிய புள்ளிகளை தேர்ந்தெடுக்கவும். ஸோ அதுதான் சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ். அதில் இருக்கிற எசன்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸை நீங்கள் முதல்ல அதை கேதர் பண்ணணும். தென் த தேர்ட் ஒன் சப்போர்ட்டிங் டீடைல்ஸ். அதாவது என்னென்னா, பிக் அவுட் த பாயிண்ட்ஸ் இஃப் எனி விச் சப்ஸ்டான்ஷியேட் த சப்போர்ட் ஐடியாஸ்ன்றாங்க. துணை விவரங்கள், ஆதரவு யோசனைகள் உறுதிப்படுத்தும் புள்ளிகள் ஏதேனும் இருந்தால் தேர்ந்தெடுக்கவும். ஸோ அதில் இருக்கிறது ஏதாவது பாயிண்ட்ஸ் எதாவது இருந்தாலும் யூ கேன் டேக் த சப்போர்ட்டிங் ஐடியாஸ்க்காக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். கண்டென்ஸ் த பாயிண்ட் யூசிங் ரெலவெண்ட் ஃப்ரேசஸ், அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரானிம்ஸ். அதாவது எப்படின்னா, எவ்வளோ கண்டென்ஸ் பண்ணணுமோ, சுருக்கம் எழுத முடியுமோ அவ்வளோ எழுதணும். அதாவது எப்படின்னா, சுருக்கங்கள், சொற்றொடர்கள், சுருக்கெழுத்துக்கள் போன்றவற்றை பயன்படுத்தி புள்ளிகளை சுருக்கவும். ஸோ இந்த ஃப்ரேசஸ், அப்ரிவேஷன்ஸ், அக்ரானிம்ஸ் இதெல்லாம் வந்து பெருசாக எழுதிட்டே போகும். அதெல்லாத்தையும் நீங்கள் சின்னதாக ஆக்கணும். பிக் அவுட் த கன்க்ளூடிங் ஐடியா இந்த பேசேஜ். பத்தியில் முடிவான யோசனையை தேர்ந்தெடுக்கும். ஸோ ஃபைனல் அவுட்புட் என்னன்றதை, கன்க்ளூடிங் ஐடியா என்னன்றதை தேர்ந்தெடுக்குன்றாங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட், மெயின் ஐடியா, சப்போர்ட்டிங் ஐடியா, சப்போர்ட்டிங் ஜட்ஜ் அண்ட் கன்க்ளூடிங் ஐடியாஸ் இதெல்லாமே சேர்ந்தது தான் ஒரு நோட் மேக்கிங்கான பேஸ். த மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், திஸ் இஸ் த ஒன். ஆர்கனைஸ் த பாயிண்ட். அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நம்பரிங் பண்ணி எழுதினாலே this is the final output you have to write, my dear children. So please make note of that. Title heading ஒன்று போட்டுறோம், பாயிண்ட் வைஸ் எழுதணும். 1 போட்டு அதோட ஹெட்டிங், அதுக்கப்புறம் அதுக்கான பாயிண்ட்ஸ். 2 போட்டு அதுக்கான ஹெட்டிங், அதுக்கப்புறம் 3 போட்டு அந்த மாதிரி எழுதணும், my dear children. ஸோ இதுதான் பேசிக் நோட் மேக்கிங் டிப்ஸ். ஸோ இதை எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம், my dear children. தென் ஸ்டெப்ஸ் ஃபார் சம்மர் ரைட்டிங். அது எப்படி பண்ணணும்னா, ஸ்டெப்ஸ் ஃபார் சம்மர் ரைட்டிங்னா, ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கிவன் பேசேஜ் டு கேதர் த மெயின் ஐடியா. அதாவது முக்கிய யோசனையை சேகரிக்க கொடுக்கப்பட்ட பத்தியை படித்து புரிந்து கொள்ளுங்கள். ஸோ முதல்ல பேசேஜை படித்து அதில் இருக்கிற மெயின் ஐடியாவை நம்ம புரிஞ்சுக்கணும். தென் ரைட் அ ரஃப் காப்பி ஆன் யுவர் ஓன். நீங்களே ஒரு தோராயமான நகலை எடுத்து எழுதுங்கள். ரஃப் காப்பியை நீங்கள் எழுதணும். அதில் இருக்கிற பேசேஜை ரஃப் காப்பி எடுத்து எழுதணும். தென் strike the rough copy from the top left top to right bottom. ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு அதை அடிக்கணும். இடது மேலிருந்து வலது கீழாக ரஃப் காப்பியை அடிக்கவும். அதான் சொல்ல, மேலேருந்து கீழே வரைக்கும் ரஃப் காப்பி அடிக்கணும். ஸோ எழுதிட்டு ரைட் த சூட்டபிள் டைட்டில் டு த சம்மரி. அதுக்கான டைட்டிலை வந்து நீங்கள் எழுதணும், தலைப்பை எழுதணும்னு சொல்கிறாங்க சம்மரிக்கு. தென் ரைட் த ஃபேர் காப்பி. இறுதி பிரதியை எழுதுங்கள். ஃபைனல் டிராஃப்டை நீங்கள் வந்து எழுதணும் ஃபுல்லாக சம்மரி ரைட்டிங்கில். தென் write the word count, number of words given in the passage. சப்போஸ் ஒரு 300 வார்த்தைக்கு இருந்தனா 100 வார்த்தை, அதாவது 1/3, அதாவது 100 வார்த்தைனா 100 வார்த்தைக்கு சின்னதுபடுத்தி எழுதணும். அதான் சம்மரைசிங். ப்ளீஸ் நோட் 1/3 of the words to be in the final word count அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சம்மரி ரைட்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கோ அதை வந்து 3ல் 1 பங்கு எழுதணும். 300 வேர்டு இருந்ததுன்னா அதை 100 ஆக்கணும். டிவைடட் பை 3 போட்டிருக்கோம். என்ன நம்பர் இருந்தாலும் டிவைடட் பை 3 போட்டு எழுதணும். சரிங்களா? நவ்
மேக் நோட்ஸ் ஆர் ரைட் சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். ஸோ இப்போ இது வந்து நோட்ஸோ அல்லது சம்மரி எது வேணாலும் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பேசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் இஸ் நோன் ஆஸ் intricate ecosystem that is densely covered with trees, shrubs, grasses and mosses. அந்த மாதிரி ஃபுல் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வார்த்தைகள் இருக்கும். இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னா நோட்ஸ்ன்னு எடுக்கலாம். ஸோ டாபிக் டீஃபாரஸ்டேஷன் ஆஃப் குளோபல் இஷ்யூ, அதுதான் டாபிக். அந்த கதை வந்து என்னென்னா டீஃபாரஸ்டேஷனை பற்றி பேசுகிறோம். அதில் என்னென்ன இருக்குன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குது, யூசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரீசன்ஸ் எதனால் நடக்குது, அப்புறம் கன்க்ளூஷன், சிம்பிள். ஸோ அதுலேருந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குது உங்களுக்கு வருது. ஹெல்த் என்விரான்மெண்ட், ஹேபிடேட் ஃபார் அனிமல்ஸ், ரெயின் ஃபாரஸ்ட், கானிஃபரஸ், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், அப்புறம் பயோடைவர்சிட்டி, பியூரிஃபை கிடைக்குது, கிளைமேட் கண்ட்ரோல் ஆகுது, நேச்சுரல் வாட்டர் ஷெட் சோர்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து நோட் மேக்கிங்கோட டிப்ஸு. ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த பேசேஜில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கி நீங்கள் எழுதணுமோ அதை சுருக்கி எழுதி இது பண்ணுவோம். அதுவே சம்மரி நோட்டிங் கொடுத்தாங்கன்னா இந்த பேசேஜில் நீங்கள் எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதை எழுதிட்டு ரஃப் காப்பின்னு போட்டுட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். சப்போஸ் நான் இந்த இதுதான் எழுதியிருக்கேன்னா எழுதிட்டு இதை நான் என்ன பண்ணணும் ரஃப் காப்பின்னு எழுதணும். அதை முடிச்சுட்டு ஃபேர் காப்பியில் இதே பேசேஜை சின்னதாக எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் பேசேஜ் வரைக்கும் பாருங்கள். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன் இந்த பேசேஜ் லாஸ்ட்டில் 300, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த சம்மரி 100, அந்த மாதிரி எழுதணும். ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் திஸ் மை டியர் சில்ட்ரன். ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி எழுதிட்டு இந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்னு எழுதணும். ரஃப் காப்பிக்கு ஒரு மொத்தம் 5 மார்க்னா ரஃப் காப்பி எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, ஃபேர் காப்பி எழுதுறதுக்கு 1 மார்க்கு, இந்த வேர்டிங்ஸ் எழுதுறதுக்கு 1 மார்க். நல்லா கவனிச்சுங்க, இந்த வேர்டிங்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மார்க், மொத்தம் 3. நீங்கள் எழுதுகிற கண்டென்ட்டுக்கு ஒரு 2 மார்க், மொத்தம் சேர்த்து 5 மார்க். நோட் மேக்கிங்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா நோட்ஸ்னு எழுதி அதுக்கு டைட்டிலுக்கு 1 மார்க்கு, உங்களுக்கு சப் ஹெட்டிங்ஸ் கொடுக்கறதுக்கு 1 மார்க்கு, அதோட புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு நீங்கள் எழுதுறதுக்கு 1 மார்க்கு. Then the content is for 3 marks. So put together they will give 5 marks, my dear children. So I hope in the note making or summary making you'll be able to understand clearly. I hope in the video உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். If you have any doubt you can send us a comment on that. Definitely we will be here to help you immediately, my dear children. So with this I hope and I wish you all success in your examinations. And please subscribe to Tirunala Max YouTube channel and forward to your friends also about this channel. Thank you so much, my dear children.